மக்களே! எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் உங்க வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்னைக்கு நம்ம சேனல்ல செமாண்டிக் எரரோட கடைசி எபிசோட், அதாவது 8த் எபிசோட் தான் பார்க்க போறோம். ஸோ வாங்க டைம் வேஸ்ட் பண்ணாம வீடியோக்குள்ள போலாம். நம்ம சாங்கு, ஜெயும் கூட ஸ்டுடியோக்கு போய் பேசுற மாரி முடிச்சாங்கல்ல. இப்போ அங்கருந்து 2 பேரும் வெளில வந்துட்டுருக்காங்க. அப்போ நம்ம ஜெயும் கேட்குறான், "உன்கிட்ட சொல்றது." அப்போ நம்ம ஜெயும் சாங்குவ பார்த்து கேட்குறான், "என்கிட்ட சொல்றதுக்கு ஏதாவது உன்கிட்ட இருக்கா?" அப்படின்ட்டு. "ஒண்ணும் இல்ல." அப்படின்ற மாரி இவன் சொல்ல, "நான் வேணா டெக்ஸ்லேருந்து எனக்கு குடுத்த ஜாப கேன்சல் பண்ணிடவா?" அப்படின்னு நம்ம ஜெயும் சொல்ல, சாங்கு சொல்றா, "நல்லா நீ யோசிச்சியா?" அப்படின்ற மாரி. "இதுல யோசிக்க என்ன இருக்கு? உன் கேமுக்கு நான் உனக்கு தேவ." அப்படின்ற மாரி சொல்ல, சாங்கு சொல்றான், "உன் வேலைய மட்டும் நீ ஃபோக்கஸ் பண்ணு. நான் போயிட்டு என்னோட வேலைக்கு ப்ரிப்பேர் பண்றேன்." அப்படின்ற மாரி சொல்ல, "என்னது ப்ரிப்பேரா?" அப்படின்ற மாரி ஜெயம் கேட்குறான். "ஆமா, கேன்ல காஃபி இல்லன்னா நம்ம ஃபில் பண்ணணும்ல. அந்த மாரி தான். இது நான் பண்ற வேல. இப்போ நீ போயிட்ட, உனக்கு பதில் நான் வேற யாராவது ஃபில் பண்ணியே ஆகணும்ல என் கேமுக்கு." அப்படின்ற மாரி அவன் சொல்லிட்டு போறான். "ஏய் சாங்கு" அப்படின்ற மாரி நம்ம ஜெயும் கூப்பிடுறான். இவனும் அப்படியே அமைதியா நிக்கிறான். அதுக்கப்புறம், "இல்ல மறந்தது. ஒண்ணும் இல்ல. கிளம்பு." அப்படின்ற மாரி நம்ம ஜெயமும் சொல்லிடுறான். அங்கேயே சீன் கட் ஆகுது. ஜெயுவுக்கு பெரிய கம்பெனிலேருந்து வேலை கிடைச்சிருக்குல்ல. அதனால எல்லாரும் பப்ல ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டுருக்காங்க. எல்லாரும், "டேய் நீ சூப்பர்ரா! எப்படி உனக்கெல்லாம் இப்படி கிடைச்சது? நீ ரொம்பவே சூப்பர்." அப்படின்ற மாரிலாம் எல்லாரும் இவன பேசிட்டுருக்க. இவன் சொல்றான், "அமைதியா இருங்கடா. நீங்க பேசுறதெல்லாம் கேட்டா எனக்கு புல் அரிக்குது." அப்படின்ற மாரி சொல்ல. அப்ப இன்னொரு பொண்ணு கேட்குறா, "சரி நீ ஒரு கேம்ல ஒர்க் பண்ணிட்டு இருந்தியே, அந்த கேம் என்னாச்சு?" அப்படின்னு கேட்க, "இல்ல அந்த கேம் எங்க கம்பெனி எப்படி நடக்குது அப்படின்னு பார்த்துட்டு இருந்தாங்க. இப்போ நீ போயிட்டன்னா அத வேற யாராவது பண்ணுவாங்களா?" அப்படின்ற மாரி அவ சொல்றா. "வேற யாராவது ஒர்க் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன்." அப்படின்ற மாரி நம்ம செய்யவங்க சொல்ல. அப்ப இன்னொருத்தவங்க சொல்றா, "இது என்ன கேள்வி? அவனுக்கு வேலை கிடைச்சிருக்கு. அதுவும் அவ்ளோ பெரிய கம்பெனிலேருந்து கிடைச்சிருக்கு. அதுக்கு அவன் போகாம இந்த ப்ராஜெக்ட்டுக்காக விட்டுருவானா?" அப்படின்ற மாரி இன்னொருத்தவங்க சொல்றாங்க. அப்போ அந்த பொண்ணு சொல்றா, "ஓ! அப்படியா? ஆனா எங்க கம்பெனி இந்த கேம் செலக்ட் பண்ணதுக்கான ரீசனே நீ டிசைன் பண்றன்றனால தான். இதுக்கப்புறம் என்ன ஆகும்னு எனக்கு தெரியுது. ஒரு வேளை அவங்க இந்த கேம் கூட வேணான்னு சொல்லிருவாங்களோ? எனக்கு அந்த இன்னொரு பையன நெனச்சா தான் கஷ்டமா இருக்கு." அப்படின்ற மாரி அவ சொல்றா. அப்படியே மத்தவங்களும் பேசிட்டே இருக்காங்க. இப்போ நம்ம சியுவோட ஃப்ரெண்ட் இருக்கால்ல, அவ கிளாஸ்ல ட்ரிங்க்ஸ் ஊத்தி குடுத்துட்டு, "ச்சீ! ஏன் இவங்க இவ்ளோ பேசுறாங்க? உன் முன்னாடியே இப்படி பேசுறாங்கன்னா, உன் பின்னாடி நெறையா பேச போறாங்க போல. உனக்கு தெரியுமா? நானும் சங்குவும் ஒண்ணா இருந்தோம்ல. அப்போ அவன் நீ யாரெல்லாம் டேட் பண்ண அப்படின்லாம் கேட்டான்." அப்படின்ட்டு சொல்லிட்டு, "நான் கவுண்ட் பண்ணி கூட நீ இத்தனை பேரை நீ டேட் பண்ண அப்படின்ட்டு சொன்னேன். ஆனா நான் 10 விட கம்மியா தான் சொன்னேன்." அப்படின்ற மாரி இவ சொல்ல, அவன் சொல்றான், "இவனும் போன ஜென்மத்துல என்னதான் பண்ணேன்? இவ்ளோ கஷ்டத்த அனுபவிக்கிறேன்." அப்படின்ற மாரி சொல்ல, அந்த பொண்ணு சொல்றா, "நான் அங்கேயே நிறுத்தியிருக்கணும். ஆனா நான் அத பண்ணலையே. நான் என்ன தெரியுமா பண்ணேன்? நீ இப்படியெல்லாம் இருந்தா நீ செத்து போயிடுவ. ஏன்னா நீ மாறிட்ட. நீ இப்படி இருந்ததே இல்ல." அப்படின்ற மாரிலாம் என்கிட்ட சொன்னேன். "நான் ஏதாவது தப்பு பண்ணனா?" அப்படின்ற மாரி கேட்குறா. அதுக்கு நம்ம ஜெயம் சொல்றான், "எனக்கு என்னன்னே தெரியல. அவன் மனுஷங்க எல்லாரையும் என்னமோ ப்ராடக்ட்ஸ் மாரி ட்ரீட் பண்றான். அவன் என்னை பத்தி வொரி பண்றானா? இல்ல அவனோட கேமுக்கு ஆள் இல்ல அப்படின்னு கவலைப்படுறானா? அப்படின்ற மாரி எதுவுமே எனக்கு தெரியல." இதில எது தெரியுமா ரொம்ப காமெடியா இருக்கு? உன்கிட்ட ஒருத்தன் கேட்டான்ல என்னோட வாழ்க்கைய பத்தி. இப்போ அவனால என்னால வேற எதையுமே யோசிக்க முடியல. யோசிச்சா அவன மட்டும் தான் யோசிக்க முடியுது. இப்பவே அவன்கிட்ட போயிட்டு அவன்கிட்ட கேட்கணும்னு தோணுது. "உனக்கு என்ன டேட் பண்ண ஓகேவா? இல்லையா?" அப்படின்ற மாரி அவன் சொல்றான். அப்போ அவனுக்கு அந்த இமேஜினேஷன்ஸ்லாம் போகுது. அவன்கிட்ட நான் கேட்கணும். அவன் என்கிட்ட ஒண்ணு சொல்ல வந்தானே, அது என்னன்ட்டு எனக்கு தெரியணும். நான் கிளம்புறத நெனச்சு அவன் எப்படி ஃபீல் பண்றான்? இத தெரிஞ்சுக்கணும். என்னால சுத்தமா முடியல." அப்படின்ற மாரி இவன் சொல்ல, அந்த பொண்ணு, "ஐயோ! நீயும் மத்தவங்கள மாரி தான் போல. நீ ஒருத்தவங்கள உண்மையா லவ் பண்ணா, நீயும் இப்படி போரிங்கா ஆயிடுற. ஃபர்ஸ்ட்டு இருந்த கூல் ஜெயோங் மாரியே நீ இல்லையே. உன்கிட்ட நான் இத சொல்லியிருக்கவே கூடாது." அப்படின்ற மாரி நம்ம ஜெயோங் சொல்றான். அதுக்கு அந்த பொண்ணு சொல்றா, "இது ஒண்ணும் நார்மல் இல்லையா? பீப்பிள் எப்பவுமே டயர்ட் ஆவாங்க. சில டைம் ஸ்டேபிளா இருப்பாங்க. நீ கடைசி கொஞ்சம் வருஷமாவே ரொம்ப கூலா, சின்சியரா யாரையும் லவ் பண்ணதில்ல. இப்போ பாரு உன்னால அப்படி இருக்க முடியல. ஏன்னா நீ ஒருத்தங்கள ட்ரூவா லவ் பண்ணிட்ட." அப்படின்ற மாரி சொல்ல, இவன், "நீ என்ன என்னதான் பண்ண சொல்ற?" அப்படின்ற மாரி கேட்க, அந்த பொண்ணு சொல்றா, "நீ எப்படி இருப்பியோ உன்னோட உண்மையான நீயாவே இரு. ரொம்ப இத பத்தி நினைக்காத. எனக்கு தெரிஞ்ச சேயோங் மாரி இரு. இப்போ என்ன கிரின்ஜ் பண்றத விட்டுட்டு வேலைய பார்றா. எனக்கும் நீ பே பண்ணிடு." அப்படின்ட்டு சொல்லிட்டு அவ கிளம்பிடுறா. இவன் அவ சொன்னதெல்லாம் நினச்சு பார்க்குறான். அப்படியே அங்கே சீன் கட் ஆகுது. இப்போ நம்ம சாங்கு காமிக்கிறாங்க. அவன் கையில் அந்த டேட்டூ இருந்ததுல, அதை பார்த்துட்டே இருக்கான். லைட்டாக ஃபேட் ஆயிருக்கு.
அப்போ அவன் நினைக்கிறான், "என்னைக்கோ ஒரு நாள் இது அணைய தான் போகுது" அப்படின்ட்டு. அப்போ நம்ம செய்யும் மெசேஜ் பண்ணியிருக்கா, "நீ படிக்கிறியா? வெளில கொஞ்ச நேரம் வாயேன்" அப்படின்ற மாரி சொல்லியிருக்கா. அங்கேயே சீன் கட் ஆகுது. இப்போ 2 பேரும் சேர்ல உட்காந்துருக்காங்க. நம்ம செய்யும், "நான் தானே உன்ன ஃபர்ஸ்ட் கங்ராச்சுலேட் பண்றேன்" அப்படின்னு கேட்டுட்டு ஒரு கேக் எடுத்து குடுக்குறான். நம்ம சாங்கோ வாங்கி பார்த்துட்டு, "உனக்கு எப்படி தெரியும்?" அப்படின்ற மாரி சொல்ல, நம்ம ஜெயும் சொல்றான், "நீ தான் உன்னோட ரெஸ்யூம் சப்மிட் பண்ணல நம்ம பிளான் பண்ணப்போ. அப்பதான் எனக்கு தெரிய வரும். 1001 பைனரி நம்பர். இது கூட வரேன். உன் பர்த்டே கூட பைனரி நம்பரா இருக்கு." அப்படின்னு சொல்ல, "ஏய் நீ ஏன் ரொம்ப வினோதமா பேசுற?" அப்படின்ற மாரி சாங்கோ சொல்றா. அப்போ நம்ம ஜெயும், "நான் வந்து டெஸ்க்குக்கு போல. நான் இங்கேயே இருந்து உன் கேமுக்கு ஹெல்ப் பண்ண போறேன்." அப்படின்ற மாரி சொல்ல, "ஜெயம்" அப்படின்ட்டு சாங்கு சொல்றா, "இல்ல நீ தான் சொன்னல, யாரும் வந்து இத பண்ண முடியாது. நான் தான் வந்து உனக்கு இத பண்ணி கொடுக்கணும்." அப்படின்ற மாரி சொல்ல, "இல்ல அப்போ நான் தெரியாம" அப்படின்ட்டு சொல்ல வரதுக்குள்ள, "நானும் அப்படிதான் நீ நினைக்கிற மாரி தான் ஃபீல் பண்றேன். எனக்கும் நீ வேணும். என் ஹார்ட் வந்து நீ வேணும் வேணும் அப்படின்னு சொல்லுது." அப்படின்ற மாரி நம்ம ஜெயம் சொல்றான். உடனே சாங்கு, "நீ என்கிட்ட அப்போ கொஸ்டின் கேட்டல்ல, அதுக்கு ஆன்சர் சொல்ல நான் இப்போ ரெடி. நான் வந்து உன்னோட ரெக்வெஸ்ட்ட ரிஜெக்ட் பண்றேன். நீ வந்து தயவு செஞ்சு டெஸ்க்குக்கு போயிடு." அப்படின்ற மாரி இவன் சொல்ல, "சாங்கு" அப்படின்னு நம்ம ஜியூங் சொல்றான். "ஏய் நீ எப்படி நினைக்கிற? போகாம நிறுத்திட்டா நான் ரொம்ப சந்தோஷமா இருப்பேனா? நீ என்னால உன்னோட வேலைய நீ விட்டுட்டு வரேன்னு தெரிஞ்சா நான் சந்தோஷமா இருப்பேன்னு எப்படி நினைக்கிற? என்ன மன்னிச்சிடு. ஆனா வந்து நான் ஒன்னும் ஒரு ரொமான்டிக் நாவலோட ஹீரோ கிடையாது. என்னால உன் மேல ஆப்பர்ச்சுனிட்டி வந்து போக வேணாம். ப்ராஜெக்ட்டோட பேக்கப் ஃபைல் கூட ரெடி ஆயிடுச்சு." அப்படின்ற மாரி சாங்கோ சொல்றான். உடனே, "உன் ஹார்ட் என்ன உனக்கு சொல்லுது?" அப்படின்ற மாரி ஜெயம் கேட்க, "அத பத்தி எனக்கு கவலை இல்ல. நீ வந்து சக்ஸஸ் ஆயிடுவ அப்படின்ட்டு எனக்கு தோணுது. நான் உண்மையா தான் சொல்றேன். இன்னைக்கு கேக்குக்கு ரொம்ப தேங்க்ஸ்" அப்படின்னு சொல்லிட்டு அவன் கேக் எடுத்துட்டு கிளம்பிடுறான். அப்ப நம்ம ஜெயம், "என்ன இவ்ளோ பண்ணியும் நம்மள போயிடு அப்படின்னு சொல்றானே" அப்படின்ற மாரி யோசிச்சுட்டு இருக்கான். அங்கேயே சீன் கட் ஆகுது. இப்போ சாங்கு ரூமுக்கு வந்து அந்த கேக் எடுத்து பார்த்துட்டு அதில எழுதியிருக்கிறத பார்த்து, "என்ன கிறுக்கி வச்சிருக்கான்?" அப்படின்னு பார்க்குறான். பார்த்தா, "ஹாப்பி பர்த்டே. உனக்கு என்ன வேணுமோ நான் எல்லாத்தையும் வாங்கி தரேன். அந்த டெக்கரேஷன்ல ஒழுங்கா தெரியல. ஆனா நான் உண்மையா தான் சொல்றேன். சீரியஸா சொல்றேன். உனக்கு என்ன வேணுமோ நான் வாங்கி தரேன்." அப்படின்ற மாரி எழுதியிருக்கான். "என்ன இது?" அப்படின்ற மாரி இவனும் பார்த்துட்ருக்கான். இப்போ நம்ம சின்னவன் காமிக்கிறாங்க. அவனுக்கு வந்து லெட்டரே வந்து உட்காந்து பார்த்துட்டே இருக்கான். அப்படியே அங்கே சீன் கட் ஆகுது. இப்போ எக்ஸாம் ஹால் காமிக்கிறாங்க. சாங்கு எக்ஸாம் எழுதிட்டு இருக்கான். எக்ஸாம் முடிச்சுட்டு வெளில லைப்ரரி பக்கம் போகிறான். அங்கே பார்த்தா ஃப்ரான்ஸ்க்கு போனால் எங்கெல்லாம் ட்ராவல் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி ஒரு ஸ்கெட்ச் புக்கும் இருக்குது. அதையும் பார்த்துட்டு அப்படியே ரூமுக்கு போகிறான். அப்போ நம்ம சேயும் சூட்கேஸோட வரான். பார்த்து ரொம்ப நாள் ஆச்சே சாங்கு அப்படின்னு சொல்லிட்டு, "என்ன உன் எக்ஸாம்ஸ்க்குலாம் ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கியா?" அப்படின்னு கேட்க, "ஆமாம்" அப்படின்னு இவன் தலையாட்டுறான். "சரி வேற யாராவது டிசைனர் கண்டுபிடிச்சிட்டியா?" அப்படின்ற மாதிரி கேட்க, "அது நான் எக்ஸாம் முடிச்சதுக்கப்புறம் பார்த்துக்கிறேன். அத பத்தி நீ கவலைப்படாத" அப்படின்ற மாரி இவன் சொல்ல, அவன் சொல்றான், "எனக்கு தெரியும் நீ வேற யாராவது கண்டுபிடிச்சிடுவேன்ட்டு. இந்தா பேக்கப் ஃபைல்" அப்படின்ற மாரி சொல்லிட்டு அவன் வந்து குடுக்குறான். குடுத்துட்டு, "எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. உன்ன நேர்ல வந்து பார்த்து இந்த ஃபைல் குடுக்க முடிச்சதுனால" அப்படின்னு சொல்ல, "தேங்க் யூ" அப்படின்ட்டு வந்து நம்ம சாங்கு சொல்றான். அப்படியே அவன் அங்க நிக்கிறான். சீன் கட் ஆகுது. இப்போ பார்த்தா நம்ம சாங்கு, ருச்சி 2 பேரும் உட்காந்துருக்காங்க கெஃபேல. இவன் இருக்க ஜூஸெல்லாம் எடுத்து அறக்க பறக்க குடிக்க, அந்த பொண்ணு, "ஏன் அப்படி குடிக்கிறீங்க? உங்களுக்கு தொண்டை வலிக்கலையா?" அப்படின்னு கேட்க, "இல்ல பரவால்ல. எனக்கு ஏதோ சரியில்லாத மாரி இருக்கா, அதான் நான் அப்படி குடிக்கிறேன்." அப்படின்ட்டு வந்து சொல்ல, "நான்" அப்படின்ட்டு இவன் சொல்ல வரான். அதுக்குள்ள அந்த பொண்ணு, "நான் ஃபர்ஸ்ட்டு பேசவா?" "இல்ல நீங்க ஏதாவது வியர்டா சொல்றதுக்கு முன்னாடி நான் எனக்கு என்ன தோணுதோ அத சொல்லிடணும்னு நெனைக்கிறேன்." அப்படின்னு சொல்ல, அவனும் ஓகே அப்படின்னு சொல்றான். "தேங்க் யூ. எனக்கு உங்கள ரொம்பவே புடிச்சிருக்கு. எனக்கு தெரியும். நான் வந்து ரொம்ப சடனா வந்து சொல்றேன். ஆனா வந்து இப்போ சொல்லலைன்னா, எனக்கு எப்போ சொல்லணும் அப்படின்னு தெரியல. இதுக்கப்புறம் சொல்ல முடியுமான்னு எனக்கு தெரியல. நீங்களே என்ன ரிஜெக்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி, நான் வந்து உங்களுக்கு ப்ரப்போஸ் பண்ணிடணும்னு நெனச்சேன். அதே மாரி நானும் வந்து சொல்லிட்டேன்." அப்படின்னு அவ சொன்னதுக்கு நம்ம சாங்கு, "சாரி. ஆனா இதுக்கு எப்படி ரெஸ்பாண்ட் பண்ணுறது அப்படின்னு எனக்கு தெரியல." அப்படின்ட்டு சொல்றான். அதுக்கு அந்த பொண்ணு, "நீங்க சொல்ல தேவையில்ல. உங்க ஃபேஸ பார்த்தாவே எனக்கு தெரியுது. உண்மையா நான் ஹானஸ்ட்டா சொல்லணும்னா, எனக்கு ஸ்டார்ட்டிங்லேருந்தே தெரியும். உங்ககிட்ட நான் சொல்லிடணும் அவ்வளோதான். இப்போ வந்து சொல்லிட்டேன். நான் வந்து ஃபர்ஸ்ட்லாம் சொன்னா என்ன ஆகும்? அப்படி இப்படின்னு பயந்துட்டு இருந்தேன்.
இப்போ பரவால்ல. நீங்க என்ன ரிஜெக்ட் பண்ணிட்டீங்க. எனக்கு எதுவும் பெருசாலாம் ஃபீல் ஆகல. இப்போ அட்லீஸ்ட் என் ஃபீலிங்ஸ் உங்ககிட்ட கன்வே பண்ணிட்டேன். அப்படின்ட்டு வந்து கொஞ்சம் சந்தோஷமா தான் இருக்கு. இதுவுமே வந்து நான் உங்க பக்கத்துல இருக்க சொல்ல கொஞ்சம் கம்ஃபர்டபுளா இருக்க முடியும். ஆக்வர்டா எதுவும் ஃபீல் ஆகாது. அப்படின்ட்டு சொல்லிட்டு, உங்களுக்கு எப்படி? என் பக்கத்துல இருந்தா உங்களுக்கு இன்னும் அன்கம்ஃபர்டபுளா இருக்கா? அப்படின்னு கேட்க, இல்ல. அப்படின்ற மாரி சாங்கு சொன்னத கேட்டுட்டு, அவளே அவளுக்குள்ள சமாதானப்படுத்திக்கிறா. ஏய் ருச்சி, நீ நல்லா பண்ணியிருக்க. ட்ரை பண்ணி பார்க்குற வரைக்கும் தெரியாது. நீ இப்போ ட்ரை பண்ணிட்டு எல்லாமே குட். அப்படின்ட்டு வந்து அவளே அவள சமாதானப்படுத்திக்கிறா. ஆனா சாங்கு, நான் வந்து கொஞ்சம் சர்ப்ரைஸ் ஆயிட்டேன். ஏன்னா வந்து, சாரி, நான் வந்து இந்த மாரிலாம் டைம் வேஸ்ட் பண்ண விரும்பல. அப்படின்ற மாரி தான் நீ சொல்லுவேன்னு நெனச்சேன். நீ என்னடான்னா உட்காந்து நான் சொல்றத கேட்டுக்கிட்டு, லிசன் பண்ணிக்கிட்டு என் கூட காஃபி குடிச்சிட்டுருக்கியே! நான் நினைக்கிறேன் நீ சேஞ்ச் ஆயிட்ட அப்டின்ற மாரி அவ சொல்ல, என்னது நானா? அப்டின்ற மாரி அவன் கேட்குறான். ஆமா, நீ இம்ப்ரூவ் ஆயிட்டன்னு தான் நான் நினைக்கிறேன் அப்டின்ற மாரி அவ சொல்றா. எல்லாரும் சொல்லுவாங்க, லவ் பண்ணா ஒருத்தவங்க டோட்டலா சேஞ்ச் ஆயிடுவாங்கன்ட்டு. நான் வந்து அது கரெக்ட்டுன்னு தான் நினைக்கிறேன். ஏன்னா என்னோட முன்னாடி நீயே வந்து ப்ரூஃபா உட்காந்துருக்க. என்னால போயிட்டு உனக்கு உன் லவ் சக்ஸஸ் ஆக சியர் பண்ண முடியாது. பட் இருந்தாலும் குட் லக் மிஸ்டர் சூ அப்படின்னு சொல்லிட்டு அவ வந்து கிளம்புறா. நம்ம ஜியும் சொல்லியிருப்பாளு மிஸ்டர் சூ அப்படின்ட்டு. அதனால அவ அதை சொல்லிட்டு கிளம்புறா. இப்போ நைட் ஆகுது. நம்ம சாங்கும் அவனோட ரூமுக்கு நடந்து வந்துட்டு இருந்தா ஜியும் ரூமை 2 பேரும் நின்று தட்டிட்டு இருக்காங்க. என்னாச்சு அப்படின்ட்டு மாதிரி இவன் கேட்க, அவங்க சொல்றாங்க, இந்த ரூம்ல இருக்கவங்க நீயா அப்படின்ட்டு. இல்ல அப்படின்னு இவன் சொன்னோடனே, இல்ல, நான் வந்து ரியல் எஸ்டேட் ஏஜென்ட். இந்த ரூம் வெக்கேட் ஆகுறதுனால வேற ஒருத்தவங்கள காமிக்கலாம் அப்படின்னு கூட்டிட்டு வந்தேன். பார்த்தா வந்து இந்த ரூம்ல இருக்கவங்க கதவே திறக்க மாட்றாங்க. எங்க இருப்பாங்கன்னு உனக்கு தெரியுமா? அப்படின்ற மாரி அவர் கேட்குறாரு. இவன் தெரியல அப்படின்னு சொன்ன உடனே, சரி நீ அவன பார்த்தீன்னா அவன்கிட்ட வந்து சொல்லிடு. இப்படி ஒரு 2 பேர் வந்தாங்க ரூம் பார்க்கணும் அப்படின்ட்டு. அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து கூட்டிட்டு வந்தவங்ககிட்ட சாரி அப்படின்னு சொல்லிட்டு கவுத்திட்டு போறாரு. அப்போ அவனுக்கு காலேஜ்லயும் வந்து பென்ட்ரைவ் கொடுத்துட்டு போனாங்க. அதெல்லாம் ஞாபகம் வருது. அப்போ பார்த்தா அவனுக்கு யாரோ மெசேஜ் பண்ணியிருக்காங்க. ஏய் சாங்கு, ஜியும் வந்து அவனோட ரூம்லேருந்து கிளம்பிட்டான் அப்படின்ட்டு. அப்போ அவனுக்கு இவங்க 2 பேரும் உட்காந்து பேசிட்டு இருந்தாங்கல்ல, கேக் குடுக்க சொல்லவும், அதெல்லாம் ஞாபகம் வருது. அங்கேருந்து அப்படியே அவன் ஓடுறான். ஓட சொல்ல இவங்க ஸ்டார்ட்டிங்கில பேசினது, அவன் ரெட் கலர் ட்ரெஸ் போட்டுட்டு வந்தது, எல்லாத்தையும் நினச்சிக்கிட்டு இவனும் சைக்கிள் ஓட்டுறான். ஒரு இடத்துல போயிட்டு அவசர அவசரமா சைக்கிள நிறுத்திட்டு வரான். ஒரு டேபிள்ல ஜெயம் உட்காந்துருக்கான். அத பார்த்து அவனும் ஓடி வந்து பக்கத்துல உட்கார்றான். "எதுக்கு இவ்ளோ லேட்டா வெளில வர?" அப்படின்ற மாரி ஜெயம் கேட்க, "நீ எதுக்கு ஃபோன எடுக்கல?" அப்படின்ட்டு நம்ம சாங்கு கேட்குறான். "என்னது? என் ஃபோனா? ஐயோ! நான் சைலண்ட்ல போட்டுட்ருக்கேன். ஏன் இத்தன கால் பண்ணியிருக்க?" அப்படின்ற மாரி கேட்க, "நீ ஏன் இப்படி எரர் மாரி பண்ற?" அப்படின்னு சாங்கு கேட்க, "என்னது எரரா? நான் என்ன பண்ணேன்?" அப்படின்ட்டு கேட்க, "இல்ல, பேட் பர்சனாலிட்டி. உனக்கு சென்ஸ் ஆஃப் டைமிங் சுத்தமா இல்ல. எப்போ பார்த்தாலும் இஷ்டத்துக்கு பண்ணிட்டுருக்க." அப்படின்ற மாரி சாங்கு சொல்ல, "இவ்ளோ தூரம் நீ வந்து என்னை திட்டுறதுக்காக தான் வந்தியா?" அப்படின்ற மாரி சொல்ல, "எனக்கு தெரியல நான் ஏன் இப்படி இருக்கேன்ட்டு. நான் எனக்குள்ள சொல்லிக்கிட்டே இருக்கேன், உன்னை தூரம் அனுப்பணும், உன்னை தூரம் அனுப்பணுன்ட்டு. ஆனா எத்தனை தடவை சொன்னாலும் என்னால் சுத்தமாக முடியலை. இப்போ நான் உன்கிட்ட ஒன்று சொல்ல போகிறேன். அது வந்து நான் சொல்கிறதுனால ஒன்றும் மாறாது அப்படின்னு தான் தெரியும். ஆனாலும் வந்து நான் உன்கிட்ட சொல்கிறேன். எனக்கு உன்னை ரொம்ப பிடிச்சிருக்கு. ரொம்பவே பிடிச்சிருக்கு யோங் அப்படின்ட்டு வந்து சொல்கிறான். நான் வேணா நீ கேட்ட கொஸ்டினுக்கு திருப்பி ஆன்சர் பண்ணவா? அப்படின்ற மாதிரி சொல்ல, முடியாது. அது நான் ஆல்ரெடி கேட்டேன். நீ ஆன்சர் பண்ணிட்ட. ஸோ முடிஞ்சுது. ஆனா வந்து நான் வேற ரெக்வெஸ்ட் குடுக்குறேன். இப்போ அதுக்கு வந்து நீ ஆன்சர் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு, நம்ம வேணா லவ்வர்ஸா இருக்கலாமா? ட்ரையல்லாம் வேணாம். நான் வந்து உண்மையாவே சொல்றேன். லைஃப் லாங் வந்து நம்ம லவ்வர்ஸா இருக்கலாம். அப்படின்ற மாரி அவன் சொல்ல, நம்ம சாங்கும் வந்து கிஸ்ஸாலே ஆன்சர் பண்ணிடுறான். ஜெயம் வந்து ஒரே சர்ப்ரைஸ் ஆயிடுறான். அதுக்கப்புறம் நம்ம ஜெயம் அவன ஹக் பண்ணிட்டு, "நீ நோ சொல்லிருவியோன்னு நான் வந்து ரொம்ப நர்வஸ் ஆயிட்டேன். பயந்துட்டேன்." அப்படின்ற மாரி சொல்றான். அங்கேயே அங்கே சீன் கட் ஆகுது. இப்போ 2 பேரும் ரூம்ல இருக்காங்க. அந்த கேமை பற்றி டிஸ்கஸும் பண்ணிட்டு இருக்காங்க. நம்ம ஜெயம் சொல்கிறான், நான் வந்து அந்த கம்பெனிக்கு மெசேஜ் பண்ணேன். என்ன தெரியுமா பண்ணேன்? இங்கே கொரியாவில் ஒரு நல்ல ப்ரோக்ராமர் இருக்கான். அவனை வந்து மற்ற எந்த கம்பெனியும் ஹையர் பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் ஹையர் பண்ணிக்கோங்க அப்படின்ற மாதிரி சொன்னேன்னு சொன்ன உடனே சாங்கு கேட்குறா, இதெல்லாம் நீ எப்போ ப்ரிப்பேர் பண்ண அப்படின்னு கேட்க, நீ சொன்னல எனக்கு பதில் நீ வேற ஒரு ப்ரோக்ராமரை தேடிப்ப அப்படின்ட்டு, இப்போ தான் வந்து நான் இதெல்லாம் பண்ண ஸ்டார்ட் பண்ணேன். உன்னை எவ்வளோ கஷ்டப்பட்டு நான் வந்து இது பண்ணியிருக்கேன். உன்னை ஈஸியாக போக விட்டுருவேனா அப்படின்ற மாதிரி சொல்கிறான். உடனே சாங்கு, அப்போ எதுக்கு என்னை விட்டுட்டு போவ அப்படின்ட்டு சொன்ன அப்படின்னு கேட்க, இல்லை,
நான் வந்து நேர்ல போயிட்டு அவங்க கிட்ட டிஸ்கஸ் பண்ணலாம் அப்படின்னு நினச்சேன். அவங்க நோ சொல்லிட்டா, நான் இங்க வந்து கிளம்புறதுக்கு முன்னாடி இத வந்து முடிச்சு குடுத்துட்டு போறேன். அப்படின்ற மாரி சொல்ல, எனக்காக நீ உன் சான்ஸ மிஸ் பண்ணா அப்படின்ற மாரி நம்ம சங்கு கேட்க வரான். அதுக்குள்ள ஜெயம், என்ன இந்த கேம் நீயே முடிச்சிடலான்னு பிளான் பண்றியா? அவுட்லைன் நான் தான் பண்ணேன். கான்செப்டும் நான் தான் சொன்னேன். நான் எல்லாம் பண்ணிட்டு நீயே கிரெடிட்ஸ் வாங்கிக்கலாம் அப்படின்னு பார்க்குறியா? எப்போ பார்த்தாலும் என் பேடான சிஇஓ மாதிரியே நடந்துக்கிற அப்படின்னு சொல்ல, சாங்கு சொல்றா, ஆனாலும் இது டெக்ஸ். எவ்வளோ பெரிய கம்பெனி அப்படின்ற மாரி சொல்ல, என்ன டெக்ஸ் தானே. அங்கே எனக்கு வேலை கிடைக்கலனாலும் நான் வேறு ஏதாவது பெட்டரான ப்ளேஸுக்கு போவேன். என்ன உன் லவ்வரோட எபிலிட்டிஸ் உனக்கு தெரியாதா? என் கையில் எவ்வளோ பவர் இருக்குன்னு எவ்வளோ சூப்பராக டிசைன் பண்ணுவேன். எனக்கு எந்த கம்பெனியில் வேணாலும் கிடைக்கும் அப்படின்ற மாதிரி நம்ம செய்யவும் சொல்லலாம். உடனே சாங்கு, "ஏன் லவ்வர் அப்படின்னு கூப்பிடுற?" அப்படின்ற மாரி கேட்க நம்ம ஜியும், "என்ன நான் அப்படி சொன்னா உனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு தான் போல." அப்படின்ற மாரி சொல்றான். நம்ம சாங்கு சொல்றா, "சரி இனிமே நம்ம ஒண்ணா தான் இருக்க போறோம். அப்போ நான் சொல்ற 3 விஷயத்த ஞாபகம் வச்சுக்கோ." அப்படின்னு சொல்ல, அதுக்கு நம்ம ஜியும், "ஆ இப்பதான் வந்து நீ உன்ன மாரியே இருக்க. என்னடா இன்னும் இன்னும் கண்டிஷன் வரலையே அப்படின்னு பார்த்தேன்." அப்படின்ற மாரி சொல்றான். 1 அப்படின்ட்டு நம்ம சாங்கு சொன்ன உடனே ஜெயம் வந்து அவனை கிஸ் பண்ணிடுறான். "நீ நம்ம மாட்டிக்கலாம்னு நினச்சேன்னா போயிட்டு டோரை லாக் பண்ணு." அப்படின்ட்டு ஜெயம் சொல்ல, "டேய் ஜெயம், நான் ஆல்ரெடி டோரை வந்து லாக் பண்ணிட்டேன்." அப்படின்னு சாங்கு சொல்கிறான். "ஏய் நீ ரொம்பவே ஸ்மார்ட்." அப்படின்ற மாதிரி ஜெயம் சொல்ல, நம்ம சாங்கு ஜெயங்க டாஸ் பண்ணிட்டு அவன் மேலே இவன் வந்து ஏறிக்கிறான். இந்த சீரீஸ் எங்கேயும் முடியுது. எப்படி இருந்துச்சு அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்கள். உங்களோட ஃபேவரட் சீன்ஸ் ஏதாவது இருந்தால் அதையும் வந்து கமெண்ட் பண்ணிக்கோங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி இன்னும் வீடியோஸ் வேணும்னு நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களுக்கும் இந்த சீரீஸ்க்கும் இங்கே பை சொல்லிக்கிறேன். டாடா பாய். சீக்கிரமாகவே நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம்.